தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வடக்கன்னாலே பிடிக்காது. அவங்கள எண்ணி நகையாடுவாங்க. அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் ஒரு பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே வடநாட்டில இருந்து வரக்கூடிய நல்ல தலைவர்களை தமிழ்நாடு எப்படி போற்றி பாராட்டி கொண்டாடுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் முன்னாள் பிரதம மந்திரி திரு வி.பி. சிங் அவர்கள். நேற்று நவம்பர் 27 அவருடைய நினைவு தினம். 2008ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி தான் அவர் காலமானார். வி.பி. சிங் அவர்கள் குறைந்த நாளே பிரதமராக இருந்திருந்தாலும், இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த காணொளியில எல்லாருக்கும் புரியிற வகையில ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ஓ இன்னைக்குமா சொல்லு. அது என்னன்னா இந்த மோடி அமித்ஷா அப்புறம் வந்து இந்த பிஜேபி காரங்கலாம் இப்ப பாரு வந்து இந்த வட இந்தியர்களுக்கு எதிரானவர்கள் நம்ம வந்து அவங்களை அடிச்சிட்டோம் குடும்பப்படுத்துறோம் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நான் கவனிச்சேன் சோஷியல் மீடியால பத்திரிகைகள்ல எல்லாத்தையுமே வந்து ஒரு வட இந்திய தலைவருடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்தி நிறைய எழுதிருந்தாங்க. அதுலயும் குறிப்பிட்டு இப்ப வந்து நம்ம சும்மா சொல்லுவாங்கல்ல என் இதுவுமே உனக்கு தான் என்னோட கிட்னியே உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி உண்மையாலுமே சும்மா வார்த்தையா சொல்லாம உண்மையாலுமே ஒரு கிட்னி தேவைப்படும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் இளைஞர்கள் வந்து எங்களோட கிட்னியை வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேர்லாம் கொடுத்தாங்க. யாருப்பா அந்த தலைவர்? அது அவர் பேர் வி.பி. சிங், முன்னாள் இந்திய பிரதமர். அவர் ஏன் வந்து இவ்வளவு தூரம் தமிழ்நாடு நேசிக்குது, ஏன் இவ்வளவு தூரம் அவரோட நினைவு நாளை வச்சு இப்படி எல்லாம் வந்து உருக்கமான பதிவுகள் போடுறாங்க அப்படின்னா அவர் செஞ்ச ஒரு தரமான சம்பவம் தான். அது என்ன அப்படின்னா இந்திய ஒன்றியத்துல அதாவது தமிழ்நாட்டு அளவுல ஓபிசிகளுக்கு ரிசர்வேஷன் இருந்தது, ஆனா இந்திய ஒன்றிய அளவுல ஓபிசிகளுக்கு ரிசர்வேஷன் இல்ல. சோ இதற்காகவே போடப்பட்ட மண்டல் கமிஷன் அதோடைய பரிந்துரைகள் இதை யாருமே அமல்படுத்தாம இருந்தாங்க. அதை துணிஞ்சு ஆட்சியே போனாலும் பரவாயில்ல நான் அதை அமல்படுத்துவேன், ஓபிசிகளுக்கு அந்த உரிமையை வாங்கி தருவேன் அப்படின்னு போராடி அவர் ஆட்சியை பணைய வச்சு அதை நிறைவேற்றினவர் அமல்படுத்தினவர் வி.பி. சிங். அதனாலதான் இவ்வளவு சமூக நீதிக்காக இவ்வளவு விஷயத்த பண்றாரு அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து அவருக்கு அவ்வளவு பாசத்துக்கான காரணம். சரி அவ யாருப்பா வந்து தடுத்தா, யாருப்பா அவர் வந்து இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குனா, ஆட்சி கவிழ்ற அளவுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னா அன்னைக்கே அவருக்கு வந்து பிரச்சனையா இருந்தது இதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தான். ஆமா இது இவருடைய இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையினுடைய அமல்படுத்துவதை தடுப்பதற்காக தான் மண்டல் வெர்சஸ் கமண்டல் அப்படின்னு அத்வானி தலைமையில ரத யாத்திரையை நடத்தினாங்க. சோ இதுதான் வந்து அவர் செஞ்ச அந்த தரமான சம்பவம். சோ இதற்காக தான் அவருக்கு வந்து கிட்னி தேவைப்படும் பொழுது அவர் வந்து உடல்நிலை ரொம்ப நலிவுற்று இருக்கும் பொழுது குறிப்பா திராவிட கழகத்தை சேர்ந்த பல்லாயிரம் இளைஞர்கள் வந்து நாங்க கிட்னி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பா 4 பேரை தேர்வும் செஞ்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல வி.பி. சிங் அவர்கள் மறுத்துட்டார். ஏன் அப்படின்னா இப்ப கிட்னியே மாத்தி வச்சாலும் நான் சில காலம் தான் வளர்ப்பேன், ஆனா இவங்க எல்லாம் இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டத்துக்கு உட்பட்டக்கூடாது, அதனால வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாரு. அதனாலதான் தமிழ்நாட்டிலே இன்றளவும் பலர் அவருடைய குழந்தைகளுக்கு வந்து வி.பி. சிங்கோட பேர் வைக்கிறது, பல அரங்குகளுக்கு பேர் வைக்கிறது. ஈவன் இந்தியாவிலேயே எங்கேயுமே அவருக்கு சிலை கிடையாது, தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக அவருக்கு சிலை நிறுவப்பட்டது. அதனால தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் மீதோ வட இந்திய தலைவர்கள் மீது எப்போதும் மன்மமும் விருப்போ கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு சமூக நீதியின் பால் இருக்கிறாங்கிற பொறுத்து தான் இங்க இருக்கிற அன்பும் ஆதரவும். அதனாலதான் வி.பி. சிங்கை இன்றளவும் தமிழ்நாடு நினைவு கூறுகிறது, எப்பொழுதும் நினைவு கூறுவோம். இது போல திராவிட ஐடியாலஜி சார்ந்து இருக்கிற ஃபேக்ஸ் அண்ட் எஸ்டிடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா